أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கணும். பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தித்திப்பான திருப்புமுனைகள் என்ற தலைப்பில் நடைபெற்று வருகிற இந்த தொடர் உரையிலே இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் திருமறை குர்ஆனோடு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு திருமறை குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்நாளை நிறையவே செலவு செய்த நபித்தோழர்களில் மிக முக்கியமான ஒருவராக கருதப்படுகிற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூல ஆதாரங்களில் ஒன்றாக இருப்பது திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை நபித்தோழர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களை விட ஒருபடி மேலாகவே இந்த திருமறை குர்ஆனுக்காக தன்னை அர்ப்பணித்திருப்பதை ஹதீஸ்களை பார்க்கும்போது தெளிவாக உணர முடிகிறது. ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பேசுகிற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குதுல் குர்ஆன மின் அர்பஅத்தின், 4 பேரிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை பெற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை பத்தின தகவல்களை எடுக்கணும்னா 4 பேரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதிலே முதலாவது நபராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுகிறார்கள். இரண்டாவது நபராக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அபூ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், மொத்தம் 4 பேரை சொல்லி காட்டி, இந்த 4 பேரிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் குர்ஆனுடைய அறிவை பொறுத்தவரையில், இல்முல் குர்ஆன், குர்ஆன் பற்றிய அறிவுகளை பொறுத்தவரையில் குர்ஆன் ஒட்டுமொத்தமாக எந்த நபித்தோழரிடத்திலும் இருக்கவில்லை. ஆங்காங்கே ஒவ்வொரு சிறு சிறு பிரிவுகளாகத்தான் குர்ஆன் இருந்தது. அந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பணியில் மிக முக்கியமாக ஈடுபட்டவர்கள் இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். குர்ஆனை அத்தனையும் ஒன்று சேர்த்துவிட்டு இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் குர்ஆன் முழு குர்ஆனாக உருவெடுத்ததற்கு பிறகு, ஒரு புத்தக வடிவிலே ஆக்கப்பட்டதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, குர்ஆனுடைய மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சு விட்டாங்க. அங்கங்க ஒருத்தர் இருந்துச்சு இல்லையா, ஒருத்தட்ட பாதி ஜுஸு இருந்திருக்கு, இன்னொருத்தட்ட இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கு, இன்னொருத்தட்ட இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கு, ஒவ்வொருத்தட்ட இருந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து முழு குர்ஆனாக ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருந்த எல்லா குர்ஆனையும் சேர்த்து தேவையில்லை என்று சொல்லி மற்றது பூராக அழித்து விட்டார்கள். அவங்க அழிச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முழு குர்ஆனாக மாறியதற்கு பிறகு ஒவ்வொரு சஹாபாக்கள்டையும் தனித்தனியே கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் இருந்தது என்று சொன்னால், நாளைக்கு பின்னாடி இப்ப இந்த காலத்துல அப்படி இருக்கும் என்று சொன்னா என்ன ஆகிருக்கும் தெரியுமா? கொஞ்சம் பேர் 15 ஜுஸுவை வச்சுக்கிட்டு குர்ஆன் சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் பேர் 2 ஜுஸுவை வச்சுக்கிட்டு குர்ஆன் சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் பேர் 5 ஜுஸுவை வச்சுக்கிட்டு குர்ஆன் சொல்லுவான். இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களில் ஒருவராக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை முழு குர்ஆனாக மாற்றியதன் பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அத்தனையும் அழித்து விட்டார்கள். அழிப்பதற்கு முடிவெடுக்கிற நேரத்தில் இந்த நபித்தோழர்கள் எல்லாம் குர்ஆனை சேமிக்கிற பணியில், சேகரிக்கிற பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கு ஒரு பின்னணி காரணமாக அதுவும் மாறிவிட்டது. எது மாறிடுச்சு?
இந்த குர்ஆன்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததே சமூகத்துக்கு நல்லது நடக்கணும்ங்கிறதுக்காக அவர் எரிச்சாரு. ஆனா அவரை கொல்றதுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள்ல ஒண்ணு என்ன, இவர் குர்ஆனை எரித்து விட்டார். உண்மையிலே எரிச்சது நல்லதுக்காக, ஆனா அவர் எரிச்சிட்டார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் இன்னைக்கு நாம வச்சிருக்கிற குர்ஆனைய படுத்துற பாட்டை பாக்குறோம்ல, குர்ஆனை எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்ஆன்ல ஒவ்வொருத்தையும் எழுதி வச்சிருக்கிற சட்டங்கள், குர்ஆன்னா குர்ஆன் மட்டும் இருக்குன்னு, குர்ஆன்ல பாத்தீங்கன்னா குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு ஒரு துவா, ஆரம்பிப்பதற்கு ஒரு துவா, குர்ஆன்ல அது இதுன்னு சொல்லி எது குர்ஆனோ அதை தவிர்த்து தேடி பார்த்தா இன்னொரு மடங்கு குர்ஆனில் இல்லாத விஷயங்களையும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கே சஹாபாக்களை வச்சு அந்த வேலையை செஞ்சாங்க. அப்படி செஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கானா இல்லையா, மாத்தி வச்சிருக்காங்க. இன்னும் நம்ம வாழ்ற காலத்துல கிராத்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்ஆன் ஓதுற மெத்தேட் இருக்குல்ல, ஓதுற மெத்தேடுல என்ன மெத்தேட் எல்லாம் ஓதுவாங்க, ஆனா குறைசிகள் ஓதுகிற இப்ப ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்ப எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன மக்கா மதீனாவுல ஓதுகிற கிராத் எல்லாம் வந்து சரியான முறையில் ஓதக்கூடிய ஒரு முறை. அதே மாதிரி தஜ்வீத், இந்த குர்ஆன்ல உள்ள விஷயங்களை விளங்கிறேன்னு தஜ்வீத் என்ன செய்வாங்க, தஜ்வீத் என்று சொல்லி ஒரு கலையை வச்சுக்கிட்டு தஜ்வீத் கலை, தஜ்வீத் பாடம் நடத்துகிறோம், தஜ்வீத் கிளாஸ் நடத்துறோம் என்று சொல்லி அதுக்குண்டே ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்திருக்கீங்களா? தஜ்வீத்ண்டா என்ன, அரபில பாவ பாண்டு மொழி, தாவ தாண்டு மொழி, இருக்கிறத இருக்கிற மாதிரி மொழிஞ்சிட்டாலே அதுதான் தஜ்வீத். ஆனா இவன் என்ன செய்வான், உன்னா செய்யணும் மன்னா செய்யணும் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு குர்ஆனை அப்படி ஓதக்கூடாது, இப்படித்தான் ஓதணும். சிலாக்கள் பாக்குறீங்கல்ல, இந்த கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் இந்தக்குல வலல்லாலின் தான் குர்ஆன்ல இருக்குது. எப்படி ஓதுவான், வலல்லாலின் ஒரு 15 கிலோமீட்டருக்கு இழுப்பாங்க. கேட்டா இப்படி அந்த அலிஃப வந்து 5 மெத்தேடுக்கு இப்படி நீட்டனு, அப்படிமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா 5க்கு நீட்டுன்னு, 6 கிலோன்னு சொன்னாங்களா இல்ல, அரபில வலல்லாலின் இருக்குதா வலல்லாலின் ஓதிட்டு போங்க. அதை விட்டுவிட்டு வலல்லாலின் இந்த உலமாக்கள் தொழுகை நடத்துற நேரத்தில் கூட சில பேர் தப்பு விடுவாங்க. எப்படி தப்பு விடுவாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் அக்பர் சுஜூதுக்கு போகணும்னு வைங்க, தக்பீர் கட்டக்கல அல்லாஹ் அக்பர்னு கட்டிடுவாங்க. கட்டிட்டு சுஜூதுக்கு போகல எப்படி போவாங்க, அல்லாஹு அக்பர் போவாங்க. பாத்திருக்கீங்களா? அல்லாஹ்வை இழுக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்ல, அதுவும் அல்லாஹ் அக்பர் தான், இதுவும் அல்லாஹ் அக்பர் தான். கேட்டா தஜ்வீத்ன்றாங்க. இது மாதிரி குர்ஆனில் பலவிதமான மாற்றங்களை இன்றைக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை ஒதுக்கி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட நபித்தோழர்களில் முக்கியமான ஒரு நபித்தோழர் இருப்பார்கள். இவரும் ஒரு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை சேர்த்தாங்க, ஒன்று சேர்த்து அதுல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இணைத்தவர்கள் இருந்திருக்கிறார். இவரும் ஒருவர். அதே மாதிரி 4 பேரும் குர்ஆனை சேர்த்தாங்க வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பேசிக்கிட்டு இருக்கும்போது பேர் என்னன்னு கேட்டா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்கயா, அப்ப அபுல் முந்திரின் அவருடைய பேர் என்னன்னு கேட்டா அபுல் முந்திரின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால என்ன ரசூலுல்லாஹ் கேக்குறாங்கன்னு தெரியல, அபுல் முந்திரின்னு சொல்லுவாங்க தந்தையே. அதனால என்ன ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஐயோ ஆயத்தின் முந்திருடைய தந்தையே மாகா அத்ததிரி ஐயோ ஆயத்தின் கிதாபில்லாஹி மாகா கண்ணியமான வசனம் எது, என்ன கேக்குறாங்க, கண்ணியமான வசனம் எது இருக்குது, என்ன கேக்குறாங்க, குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் இருக்குது 30 ஜுஸ் குர்ஆன் இருக்குல்ல, ரொம்ப கண்ணியம் கொடுத்து நீங்க பாக்குற கண்ணியம் கொடுத்து நீங்க பாக்குற அந்த வசனத்தை ஓதக்கலே உங்களுக்கு அந்த வசனத்தை ஓதக்கலே உங்களுக்கு பெரிய ஒரு கண்ணியம் தெரியணும். அந்த வசனம் என்னன்னு சொல்லுங்க வாப்போங்கறாங்க, சொல்லுங்க வாப்போங்கறாங்க. உடனே உபய் இப்னு கஅப் சொல்றாங்க அல்லாஹு அலம் அப்படிங்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் நீங்க கேள்வி இல்ல, ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன, உங்ககிட்ட கண்ணியமான வசனத்தை சொல்லணும். அவர் என்ன செய்றாரு தெரியுமா, அவர் என்ன செய்றாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும். கேள்வியை கேட்டா அவர் பதில சொல்லாம, கேள்வியை கேட்டா அவர் பதில சொல்லாம தெரியும்னு சொல்லி பதில சொல்றாரு. தூதருக்கு தான் தெரியும்னு சொல்லி பதில சொல்றாரு. திருப்பி கேக்குறாங்க, குர்ஆன்ல கேக்கலப்பா இருக்கிற வசனங்கள்லயே குர்ஆன்ல நீ கண்ணியமான வசனங்கள்லயே நீ கண்ணியமாக சொல்லுங்க ஒரு வசனம் இருந்தா அப்படி சொல்லி கேக்குறாங்க. எந்த வசனம் கேட்டதோட சொல்லுங்க. உபய் இப்னு கஅப் சொல்லி கேக்குறாங்க, என்ன செய்றாங்கன்னு கேட்டா கேட்டதோட அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா
அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சியில வரக்கூடிய கடவுள் அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் என்ற கடவுள் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அவன்தான் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு பதிலாக அந்த வசனத்தை தான் ஓதி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு நெஞ்சில ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த வசனத்தை ஓதி காட்டுறதோட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில ரலியல்லாஹு நெஞ்சில அடி அடிக்கிறாங்க. தட்டி நின்னு ஓதி காட்டுனதோட இறைவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையிப்னு காபுக்கு வந்து நெஞ்சில சரிவுட வாசல திறந்து கொடுத்துரு. ஒரு தட்டு தட்டுறாங்க. என்ன கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் என்ன? இறைவா ஒரு அவுலியாவை இந்த வசனத்தை சொல்லல. உபையிப்னு காபுக்கு வந்து வசனத்தை சொல்லல. நீ அறிவுட வாசல திறந்து கொடுத்துரு. எனக்கு குர்ஆன்ல கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் என்ன? ஒரு வசனம் இருக்கு. எங்கயாவது ஒரு அவுலியா அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் எங்கயாவது ஒரு வசனத்தை சொல்லல. வரக்கூடிய முதலாவது என்ன சொல்றாருன்னா எனக்கு அளவுக்கு தௌஹீதோட அவருக்கு அவ்வளவு நெருக்கம் ஒரு வசனம் இருக்கும்னா ஏகத்துவத்தோட அல்லாஹ் அவ்வளவு ஒன்றிப்போல் ஹய்யுல் கய்யூம் என்கிறாரு. உடனடியாக வரக்கூடிய முதலாவது சொல்றாரு. அந்த வசனம் தௌஹீதுடைய அந்த அணிவேரை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் ஒரு பகுதி விளங்குது. ஏகத்துவத்தோட அவ்வளவு ஒன்றினுடைய ஆர்வம் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் நெஞ்சில அடியாக அவருக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன தௌஹீதுடைய இறைவன் பற்றி பேசக்கூடிய ஒரு வாசகங்களை திறந்து தரட்டும் ஒரு பகுதி உங்களுக்கு நிறைய அல்லாஹ் அறிவை தரட்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவே குர்ஆனுக்காக வேண்டி இவருக்கு அல்லாஹ் அறிவுடைய வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரஅக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில பகுதியை உங்களுக்கு ஓதி காட்ட சொல்றான் அப்படிங்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு உபயே அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய சில பகுதிகளை உங்களுக்கு ஓதி காண்பிக்க சொன்னான் அப்படிங்கிறாங்க. சொன்னதோட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, சம்மானி ஏண்ட பேர் அல்லாஹ் சொன்னானா? அவருக்கே டவுட். என்ன டவுட்? அல்லாஹ் ஒரு நபி தோழரை பேரை சொல்லி இவருக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு என்ன கேக்குறாருன்னா சம்மானி அல்லாஹ் ஏண்ட பேரை சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா உங்க பேரை தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதை ஓதி காட்ட சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்றதோட லம்ய குனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் முழுமையா ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினதோட ஃபபகா அல ஆரம்பித்து விட்டார். அந்த அத்தியாயத்தை ஓதி காட்ட முன்னாடி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை ஓதி காட்ட சொன்னான்றதோட என் பேரையே சொன்னானான்னு சொல்லி கேட்டார்ல, ஆமா உங்க பேரை சொல்லித்தான் இந்த அத்தியாயத்தை ஓதி காட்ட சொன்னா. அத்தியாயத்தை கேட்டதோட அப்படியே ஆனந்தத்தால் அழ ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அத்தியாயம் சொர்க்க நரகத்தை பற்றி பேசும். அந்த அத்தியாயத்தை படிக்கிற நேரத்தில் உண்மையிலேயே நேரம் கிடைக்கும் போது அந்த அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். லம்ய குனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயத்தை உண்மையிலேயே உள்ளச்சத்தோடு படிக்கும் போது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் கண்ணீர் வரும். யார் அதை நினைத்து ஆனந்த கண்ணீர் விடவில்லையோ அவர்கள் உபய் இப்னு கஅபுடைய இடத்தை அடையவில்லை என்று அர்த்தம். உபய் இப்னு கஅபுடைய இடத்தை அடைகிறோம் என்று சொன்னா கண்டிப்பாக அதை படிக்கும் போது ஆனந்த கண்ணீர் வரும். சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ஒருத்தனுக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா? நரகத்தை பத்தி சொல்லும் போது கவலை வரணுமா இல்லையா? அதுகளை பத்தி சொல்லும் போது நரகத்தை பத்தி சொல்லும் போது எவன் கவலைப்படுகிறானோ, சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது எவன் சந்தோஷப்படுகிறானோ அவனுக்கு தானே இஸ்லாத்தினுடைய ஈமானிய உள்ளச்சம் இருந்து அவன் இஸ்லாத்தோடு ஒன்று இருக்கிறான் என்று அர்த்தம். இல்லாம அதை சொல்லும் போது சும்மா கேட்டுக்கிட்டு போனோம்னு சொன்ன நம்மளோட ஈமானுடைய உள்ளச்சத்தன்மை நம்மோடு நிறைந்து இல்லை என்று அர்த்தம் ஆகிவிடும். ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு கேட்டா நாளை மறுமையில சொர்க்க நரகத்தை கொடுப்பான்ல, கொடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுருவான். நீங்க எல்லாம் சொர்க்கம் போங்கன்னு அனுப்பி விட்டுருவான். வலது கையில பட்டோலையை கொடுத்து கிளம்பு சொர்க்கத்துக்கு போன்னு அனுப்பி விட்டுருவான். இதே நரகத்துக்கு போற ஆட்களுக்கு வலது கையில சொர்க்கம் போறவனுக்கு இப்படி முன்னாடி வலது கையில கிடைக்கும். இதே நரகம் போறவனா இருந்தா இடது கையில இப்படி முன்னாடி கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. அல்லாஹ் பின்பகுதியால இப்படி கொடுப்பான். ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். கேட்டதோட நான் பேரை கூப்பிட்டா என்ன நினைக்கிறேனே, முன்னாடி சத்தம் கேட்டா எல்லாரும் என்ன முடிவு எடுத்துக்கலாம்? நமக்கு சொர்க்கம்னு முடிவு எடுத்துக்கலாம். யாருக்காவது மறுமை நாள் வச்சு பின்னாடி ஒரு சவுண்ட் அப்துல்லான்னு கூப்பிடுறான்னு வைங்க, இப்ராஹிம்னு கூப்பிடுறான்னு வைங்க, நீங்க திரும்பி பார்க்க முன்னாடி முடிவு எடுத்துக்கலாம் நமக்கு போற இடம் நரகம் தான். அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். பின்னாடி கையை நீட்டி அப்படி பெற்றுக்கொள்ளணும். முன்னாடி கூட பெற்றுக்கொள்ள முடியாது.
இப்படி நரகம் போற ஆக்களை நரகத்துக்கு சொல்லி அல்லாஹ் அனுப்பிடுவான். சொர்க்கம் போறவனுக்கு சொர்க்கம், நரகம் போறவனுக்கு நரகம். இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது யாரு தெரியுமா? சொர்க்கமும் இல்லாம நரகமும் இல்லாம ரெண்டுக்கு நடுவுல ஒரு தாப்பை இருக்கும், அதுல உட்கார வச்சு விட்டுருவான். என்ன செய்வான்? நரகத்துக்கு போக அனுப்பினா நரகத்திலேயாவது செத்து போய் கிடப்பான், சொர்க்கத்துக்கு போக அனுப்பினா அதுல இன்பத்தையாவது அனுபவிச்சுட்டு போயிடுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? கொஞ்சம் பேத்த நீ சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, தாப்பையில உட்கார்ந்துக்க. இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம், இந்த பக்கம் பார்த்தா நரகம். எப்படி இருக்கும்? இது மாதிரி சொர்க்கத்துடைய தகவலை கேட்டா யாருக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை வருகிறதோ அவர்கள் உபை இப்னு காபுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய போகிறார்கள் என்று அர்த்தம். நரகத்தை கேட்கும் போது யாருக்கு பயம் வருகிறதோ அவர்கள் உபை இப்னு காபுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய போகிறார்கள் என்று அர்த்தம். லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப் என்ற அத்தியாயம் இதை பற்றி தான் பேசுகிறது. நேரம் இருந்தால் எடுத்து பாருங்கள். இதை கேட்டதோடு உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்க கிடைக்கிறது. அதே போல இந்த உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, கண்டெடுக்கப்பட்ட பொருள் இருக்குல்ல, எதையாவது ரோட்ல போற நேரத்தில் எதையாவது புறக்கிட்டீங்க, நல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சிட்டு, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிட்டு, எதையாவது ஒன்று கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்குரிய தீர்ப்பு என்ன அப்படிங்கிற அது சம்பந்தப்பட்ட ஹதீஸை அறிவித்தவர்களில் இவர் முக்கியமானவர். கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்குரிய தீர்ப்பு என்னங்கிறத எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா, ஹஜ்ஜுக்காக போகிற நேரத்தில் மதீனாவில் வச்சு இவரை பார்க்கிறாரு. மதீனாவுக்கு கண்டிய ஊரா இருப்பார் போல் இருக்கு. ஹஜ்ஜுக்காக போறாரு. போகும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, மதீனாவில் வச்சு உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் இப்படி ஒரு பொருளை கண்டெடுத்திருக்கிறேன், அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்கு சட்டம் என்ன, நான் அதை எப்படி நான் தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டதோட உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஒரு பொருளை நீங்க கண்டெடுத்தீங்கன்னா 1 வருஷம் வச்சிருந்து அறிவித்தல் கொடுங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பணம் முடிச்சு பணப்பைய கண்டெடுக்கிறாங்க. ஒரு காசு இருந்த ஒரு பைய கண்டெடுக்கிறாங்க. கண்டெடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நல்ல காசு பேக் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது, நல்ல காசு பணப்பை ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்கிறார்கள், அர்ரிஃபுஹா ஹவுலன், 1 வருஷம் அதை அறிவித்தல் செய்யுங்க. 1 வருஷம் என்ன செய்யணும்? அறிவித்தல் கொடுக்கணும். ஒரு காசு கொஞ்சம் கண்டெடுத்துக்கிறேன், அடையாளத்தை சொல்லி வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லி 1 வருஷம் அறிவித்தல் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவர் அறிவித்தல் கொடுத்துட்டு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போறாரு. போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, திரும்ப கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வின் தூதரே, 1 வருஷம் முடிஞ்சு இப்ப 2வது வருஷமும் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் என்ன செய்ய? இன்னொரு வருஷம் அறிவித்தல் கொடுங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் 3 வருஷம் அறிவித்தல் கொடுக்கிறாரு. 3வது வருஷம் முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேக்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப 1 2 3 சொல்லி 3 முடிச்சாச்சு, இப்ப நான் என்ன செய்ய? இப்ப இத கொடுக்கவா நானே வச்சுக்கிறவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பணம் முடிச்சுக்குள்ள எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு போட்டு வச்சுக்க, ஆனா நீங்க செலவு பண்ணுங்க. செலவு பண்ற நேரத்தில் பிறகு எவனாவது வந்து அடையாளத்தை சொல்லி கேட்டுட்டான்னு சொல்லிச்சுன்னா அப்ப கொடுத்துக்கிறங்க. இதுல 1 2 3 சொல்லி 3 வருஷம் சொல்லப்படும். ஆனா இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, பிற்காலத்துல சொல்ற நேரத்தில் அது 3ங்கிறது இல்ல, அது 1 தான்ங்கிறத அறிவிச்சிடுறாரு. என்ன 1? 3 வருஷம் அறிவிக்கணும், 1 வருஷம் தான் அறிவிக்கணும். அதுக்கு எதுக்கு அறிவிக்கணும்? ரோட்ல போக்குல 100 ரூபாய் காசு கிடைக்குது, 100 ரூபாய் காசை புறக்கிட்டிய. இப்ப பள்ளிவாசல்ல வந்து எஸ்ஐடிஜில ஒரு அறிவித்தல், மாளிகாவத்த பெரிய பள்ளியில ஒரு அறிவித்தல், அங்கால அந்த இடத்துல பிலால் பள்ளியில ஒரு அறிவித்தல், இப்படி ஊரா அறிவிச்சுக்கிட்டு தெரியணுமா? 100 ரூபாய் காசுக்கெல்லாம் அறிவித்தல் இல்ல. அது நாம தான் கணக்கெடுக்கணும். எதை கணக்கெடுக்கணும்? பெருமதியான பொருட்களுக்கு மட்டும்தான் அறிவித்தல் கொடுக்கணும். பெருமதி இல்லாத பொருட்களுக்கு இப்ப 100 ரூபாய் காசுங்கிற ஒரு பெருமதியான காசா? இப்ப 100 ரூபாய் காசுக்கு 1 வருஷம் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஏன்னு கேட்டா, பெருமதி 1 லட்சம் ரூபாய் காசை பொறுக்கிட்டிய, அப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் எல்லாம் பெருமதியான காசான முடிவு எடுப்பீங்களா? பெருமதியான காசு தான். 10,000 ரூபாய் பெருமதியான காசு தான். 5,000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய்டா கூட சரி விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொண்டு வந்தா பெருமதியான காசா இல்லையா? பெருமதியான காசு. ஒரு கார் சாவியை கண்டெடுக்கிறீங்க, காரோட ஒரு கார் சாவி கிடைச்சிட்டு, இந்த காலத்துல கார் எல்லாம் பெருமதியானதா அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாமா? எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் அறிவித்தல் செஞ்சு அடையாளத்தை சொல்லி வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லணும். இதே நேரத்தில் ஒரு ஆளரவமே இல்லாத ஒரு இடத்துல கிளிநொச்சி காட்டுல போய் எதையோ ஒன்றை புறக்கி எடுத்துட்டியே. ஏடிடி காலத்துல 2 மாலையை விட்டுட்டு போயிட்டான்.
அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? நிறைய தங்கத்தை விட்டுட்டு போனால கிளிநொச்சி காட்டுல போய் எங்க ட்ரிப் போன இடத்துல எதையாவது புறக்கி எடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பெருமதி. அப்ப நீங்க ஊர் ஊர் அறிவிச்சுக்கிட்டு தெரியணுமா? அதை ஊர் ஊர் அறிவிக்க கூடாது. யாருமே இல்லாத இடம், யாருமே இல்லாத இடத்துல ஊர் ஊர் அறிவிச்சீங்கன்னா உண்மையில தொலையாதவன் தொலைஞ்சிட்டு வாங்கிட்டு போயிருவான் அவன்கிட்ட. அப்போ யாருமே இல்லாத இடத்துல கண்டெடுக்கப்பட்டு அறிவிக்க கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? 20% ஜகாத்து கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கிற வேண்டியதான். அது புதையல் என்ற லிஸ்ட்ல வந்துரும். ஒரு புதையலுக்கு 20% ஜகாத்து கொடுக்கணும். அது மாதிரி யாருமே இல்லாத இடத்துல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்கு 20% ஜகாத்து கொடுத்துட்டா போதுமானது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வருவாரு, வந்து என்ன கேட்பார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஆட்டுக்குட்டி அதனுடைய இடத்தை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு வழி மாறி இங்க ஓடி வந்துட்டு நான் அதை கண்டெடுத்துட்டேன். எவன்டையோ ஒரு ஆட்டுக்குட்டி எங்கேயோ மேய விட்டான், ஊரை தாண்டி ஊரெல்லையை தாண்டி எங்கேயோ வந்து இந்த ஆள் பிடிச்சி எடுத்துக்கிட்டான். இப்ப இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன சட்டம்? இதை நான் என்ன செய்ய? இதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் நான் அறிவித்தல் கொடுக்கணுமா? ஒரு வருஷம் அறிவித்தல் கொடுக்க போனார்னா இந்த ஆளு 2 வருஷத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த ஆட்டுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருவாரு, சாப்பாட்டை கொடுத்துட்டு கொடுக்கல, ஆட்டு தாயா தான் கொடுக்க வேண்டி வரும். குட்டியா கொடுக்கலுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் இல்லப்பா, அதுக்கெல்லாம் ஜகாத்துக்கு அதெல்லாம் நீ வச்சுக்க அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் அறிவித்தல் கொடுத்துக்கிட்டா இருப்ப. உடனே என்ன செய்யறாரு தெரியுமா? அப்ப நான் ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிட்டா அப்படின்னு கேட்கிறாரு. ஆட்டுக்குட்டிக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப நான் ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டா என்றதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கண்ணமெல்லாம் ஜவந்து போய் கோவப்பட்டு, ஏன் ஆட்டுக்கு அந்த ஒட்டகத்துக்கு வந்து நீ சாப்பாடு போடுவிய? நீ சாப்பாடு போட்டாலும் போடலாட்டியும் அதுல வயிற்றுக்குள்ள தாராளமா தண்ணி இருக்கும், அது நல்லா மேஞ்சிக்கிறோம், அதுக்கு காலில் குழம்பு இருக்குது, அது எங்கெங்கனாலும் போய்க்கிறேன். ஒட்டகத்துக்கு எடுத்துக்கிற வேலை வச்சுக்கிறாத. ஒட்டகம்ங்கிறது பெருமதியானது, ஆடுங்கிறது பெருமதி குறைந்தது. ஆடு தப்பி தவறி வந்தா ஆட்டெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு தெரியாத. ஒட்டகம்ங்கிறது அந்த காலத்துல, இந்த காலத்துல பென்ஸ் கார் மாதிரி உள்ளது ஒட்டகம்ங்கிறது. அப்ப இந்த காலத்துல கூட சவுதி அரேபியால போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒட்டகம் விலை மதிப்பு மிக்கதா தான் இருக்குதே தவிர விலை குறைஞ்சதா இருக்குதா? விலை குறைஞ்சதா இல்ல. அப்ப ஒட்டகத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டா ஒட்டகத்தை எடுத்துக்க கூடாது. ஆனா ஆட்டுக்குட்டி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்கான தீர்ப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன, இந்த சட்டத்தை, இந்த கண்டெடுக்கப்பட்டதற்கான பொருளுக்கான சட்டத்தை அறிவிச்ச நபித்தோழர்கள் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு கேட்டா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இன்னல் ஹம்ர எல்லாருமே சேர்ந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், அபூ தல்ஹா, அதே மாதிரி உபய் இப்னு கஅப், இவங்க ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சாராயம் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் சாராயம் ஹலால் தானே, ஆரம்பத்தில் தடை செய்யப்படல, பிறகு தடை செய்யப்பட்டுடுச்சு. அப்ப ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு இல்ல, அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாருமா உட்கார்ந்து சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு ஆள் ஓடி வர்றாரு, ஓடி வந்து சொல்றாரு, இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், சாராயம் தடை செய்யப்பட்டு விட்டது. அப்பதான் குடிக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கல ஓடி வந்து சாராயம் தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னதோட உடனடியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, கூப்பிட்டு அனஸை கூப்பிட்டு, யா அனஸ், அனஸை இங்க வாங்க, இந்த சாராய பாட்டில், இந்த சாராய கேனுகள் எல்லாத்தையும் போட்டு தூக்கி உடைச்சு போடுங்க, அப்பதான் தடை செய்யப்படுது. எவ்வளவு ஈமாண்டு பாருங்க. நம்ம ஆட்களுக்கு இப்படி இருக்குமா? சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஜும்மா தொலை வருவாங்க, வந்து அவர்கிட்ட நின்று அப்படி ஒரு கசக்கிட்டு உள்ள வருவாங்க. பாத்திருக்கீங்களா? வாரம் ஜும்மா தொலை, ஆனா சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு வந்து வெளியே வீசி, ஃபில்டரை வெளியே வீசி தான் உள்ளே வருவாங்க. சிகரெட் குடிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க, அல்லாஹ் ஹராமாக்கிருக்கான். நோம்ப துறக்கிற வரைக்கும் இருப்பாங்க. நோம்பு திறந்தது முதல்ல பேர்ச்சம்பளத்தை திண்டாச்சா, அடுத்து என்ன தண்ணியா, முதல்ல சிகரெட் தான். இந்த கையில சிகரெட், இந்த கையில பேர்ச்சம்பளம். எப்படி இருக்கும்? நம்ம அது ஹராம்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வான், செய்யறானா இல்லையா? இந்த கையில ஒண்ணு இருக்கு, இந்த கையில ஒண்ணு இருக்கு வச்சுக்கிட்டு ஏலாதுங்க, காலையிலிருந்து அப்படியே பொறுமையா இருக்கிறோமா, அதனாலதான் நோம்பு திறந்தோட அடிச்சாத்தா அப்படி நிக்கணும் அப்படிம்பாங்க. இப்படி யாராவது சொல்கிறான் என்றால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்க்காக நோம்பு பிடிச்சி சகரு நேரத்தில் எழும்பி சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க பட்டினி கிடந்து நோம்பு திறந்தது சிகரெட் பக்கம் போறீங்களே, நோம்பு திறந்த ஒரு எல்பிடி எடுத்து அடிக்கிறீங்களே, நோம்பு திறந்த ஒரு விகே மீடியா தேடி திரியுறீங்களே, இப்படி திரிபவர்கள்
அல்லாஹ்வுக்காக பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. இவர்களுக்கும் சஹாபாக்களுடைய தூய்மையான ஈமானிய வாழ்வுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அப்ப என்ன நினைக்கணும்? சஹாபாக்களுடைய ஈமானங்க நம்மட ஈமானங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கலே சொல்லி பாருங்க பாப்போம். ஏங்க சிகரெட் குடிக்கிறிய? ஹராம் தானே. கொஞ்சம் 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 தான் இருக்குது குடிச்சிட்டு இது கூட விட்டுருவேன். அத கூட தூக்கி வீசுவானா? வீச மாட்டான். என்ன செய்வான்? குடிச்சிட்டு அடுத்து விட்டுருவேன். சில ஆட்கள் சிகரெட் பீடி வாங்குறதுக்கு பிள்ளைகளை தான் கடைக்கு அனுப்புவாங்க. ஒரு நாள் வாங்கிட்டு வருவான், 2 நாள் வாங்கிட்டு வருவான், 10 நாள் வாங்கிட்டு வருவான், 11வது நாள் என்ன செய்வான் தெரியுமா? வாப்பா டெய்லி வாங்கி குடிக்கிறாரு. அப்படி என்னதான் இருக்கு? நாமளும் கொஞ்சம் வச்சு இழுத்து பார்த்தா என்ன? மாளிகாவத்த ஊருக்குள்ள போய் பாருங்க, பச்சை புள்ளல இருந்து பல்லு விழுந்த கிழமை வரைக்கும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்க, உண்மையா பொய்யா? மாளிகாவத்தைக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா நடந்தது என்ன? அந்த மாரிக்கு நம்ம மாளிகாவத்தைனாலே எப்படி ஆகிட்டாங்க? கராக்கல்ல ஊரான் கிழிச்சாங்க. அப்படித்தானே? அப்புறம் அவங்களும் அப்படித்தான். அவங்க சும்மா அப்படி வருவாங்க. அவங்க அப்படி சிகரெட் ஒன்று அடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு கெத்து. ஒரு சின்ன ஒரு பையனா இருந்தா கூட ஒரு சிகரெட்டை வாயில வச்சுக்கிட்டு வந்து அப்படி வர்ற வரத பாப்பீங்கல்ல, அப்படி ஒரு கெத்த காட்டிக்கிட்டு தான் வருவாங்க. எதுக்கு? நாங்களாம் மாளிகாவத்தை, நீ மாளிகாவத்தைன்னா அதுக்கு இப்ப என்ன? ஏதாவது நீ பெரிய பருப்பா போயிருவியா? ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு காலத்துல அப்படி ஒரு பில்டப் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சா இல்ல? இப்ப எல்லாத்தையுமே பொட்டி ஆட்டி அனுப்பிவிட்டான். அப்ப என்னண்டா அந்த சிகரெட் குடிக்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு, சாராயம் குடிக்கிற ஒரு பெருமை. இப்ப நீங்க ரமலான் காலத்துல போய் பாருங்க, எல்லாருமே இரவு நேரத்துல எலும்பி இரவு நேரத்துல அல்லாஹ்க்காக அமல்கள் செய்து அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நேர காலத்தை கழிப்பாங்க. நீங்க இப்ப முடிச்சிட்டு இந்த ரோட்ல போய் பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல காட்சி சொல்லாறான்னு பாருங்க. இங்க மட்டும் இல்ல, புது கடைக்கு போனா அதான் நடக்கும், அங்கால ஜமட கடைக்கு போனா அதான் நடக்கும். கொழும்பு மட்டும் இல்ல, டோட்டல் சிலோன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் இரவு நேரத்தை எப்படி நினைச்சுக்கிறாங்க? ரமலான் வந்துட்டா வா ஊர் முழுக்க லைட்டை கட்டி விட்டுற வேண்டியது. கட்டி விட்டுட்டு நம்ம ரமலான வரவேற்கிறாங்களா? 27க்கு மட்டும் ரோட்டையும் சேர்த்து கழுகுவாங்க. ரோட்டையும் சேர்த்து கழுகுவாங்களா இல்லையா? கழுவி ஏண்டுகிட்ட 27 பாவமன்னிப்பு தேடுறதுக்கு. மத்த காலத்துல எல்லாம் சிகரெட்டும் பீடியும் கஞ்சாவும் சாராயமும் காட்சும். இதுதான் ரமலானுடைய காலத்தை கழிப்பது. இவர்களுக்கும் இந்த ஹதீஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இவர்களுக்கும் ஈமானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இவர்கள் முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாராயம் தடுக்கப்பட்டது என்ற செய்தி வந்ததோடு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கல தான் ஓடி வந்து சொல்றாங்க. சொன்னதோட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உபய் இப்னு கஅப் எல்லாம் குடிச்சு கொண்டிருக்காங்க. நிறுத்துங்க, எல்லாத்தையும் உடைச்சு போடு. எல்லா சாராய பாட்டிலையும் எடுத்து மதீனாவுடைய தெருவோரங்கள் சாராயத்தினால் மூழ்கடிக்கப்பட்டது என்று ஹதீஸ்ல பார்ப்போம். முழு மதீனாவும் சாராயத்தினால் மூழ்கடிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள வச்சிருந்த சாராய கேன் அந்த காலத்துல சொத்து மாதிரி பாதுகாப்பாங்க. எதை? சாராயத்தை சொத்து மாதிரி பாதுகாப்பாங்க. அதை கொண்டு வந்து ரோட்டிலே வீசிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த சம்பவத்தில் உள்ளடங்கப்பட்டிருந்த ஒருவர் இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு கேட்டா, ஒரு நபி தோழர் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திக்க வர சொல்றாங்க. அபூ மூஸல் அஷ்அரியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கொஞ்சம் சந்திக்கணும் வாங்கன்னு சொல்லி வர சொல்றாங்க. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறதுக்காக போறாரு. அங்க போய் வீட்டுக்கு முன்னாடி நின்று 3 வாட்டி சலாம் சொல்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பார்த்தாரு. எந்த ரிப்ளையும் இல்ல. என்ன செஞ்சாரு? ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாரு. வந்ததோட கொஞ்ச நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து பாக்குறாங்க. என்னடா இது? ஆடியோ கேட்டுச்சு ஆளை காணோம், சத்தம் கேட்டுக்குள்ள சத்தம் கேட்டுச்சு ஆளை காணோம்னு சொல்லிட்டு யார் அவர்னு கேக்குறாங்க. அபூ மூஸல் அஷ்அரி. அப்ப அவரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அபூ மூஸல் அஷ்அரி அழைத்து வரப்படுறாரு. அப்ப கேக்குறாங்க, என்னப்பா உங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, 3 வாட்டி சலாம் சொன்னீங்க, உங்க பாட்டுக்கு திரும்பி போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வீட்டுக்கு வந்தேன், 3 வாட்டி சலாம் சொன்னேன், நீங்க ரிப்ளை பண்ணல. அல்லாஹ்வுடைய தூதர் 3 வாட்டி சலாம் சொல்ல சொல்லியிருக்காங்க, ரிப்ளை கிடைக்கலன்னா திரும்பி போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஹதீஸ் அடிப்படையில் திரும்பி போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தை கேட்கிறாரு. நீங்க வந்தீங்க திரும்பி போனீங்களே, என்ன ஆதாரம்? ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துல நாம கேட்போம், நாம கேட்டா நம்ம சொத்தெழுதி கேட்கிற மாதிரி அடிச்சுக்க வருவாங்க. ஆதாரத்தை கேட்போம்ல, ஆதாரத்தை காட்டியாண்டா சொத்தெழுதி கேட்ட மாதிரி அடிச்சுக்கிற வருவாங்க. இவர் அடிச்சுக்கிறவா போனாரு. ஆதாரத்தை கேட்டதோட திரும்பி போயிட்டாங்க அபூ மூஸல் அஷ்அரி. திரும்ப போய் அன்சாரிகளுக்கு மத்தியில நின்று இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனேன், சலாம் சொன்னேன், 3 வாட்டி சலாம் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னாங்க, அதனால தான் திரும்பி வந்தேன். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆதாரம் கேட்கறாங்க, இதுக்கு ஆதாரம் கொடுக்கணும், உங்கள யாராவது கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கேட்டிருக்கிறேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு போனா 3 வாட்டி சலாம் சொல்லுங்க, ரிப்ளை கிடைக்கலனா திரும்பி வந்துருங்கன்னு சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து எங்களோட இருக்கிற ஒரு சின்ன நபித்தோழரை நாங்கள் அனுப்பி வைத்துடுவோம் என்று சொல்லி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி நீங்க போய் ஆதாரம் காட்டுங்க. அவர் வர்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. உமர் எல்லாம் கேட்கறாங்க, என்ன ஆதாரம்? இந்த காலத்துல கேட்டா புகாரி, முஸ்லிம், அபூதாவூத் இதையா சொல்லிரேலும், புரியுதா? ஆனா அந்த காலத்துல கேட்டா அப்படி காட்ட முடியாது. அவர் என்ன செய்யறாரு, இந்த இருக்கார் அபூ சயீதுல் குத்ரி, உபை இப்னு கஅப் தான் இவர் அனுப்பி வச்சாரு. அபூ சயீதுல் குத்ரி தான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கல அபூ சயீதுல் குத்ரி பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கையை காட்டினதோட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு அது சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஆதாரம் காட்டுகிற வேலையை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தான் பார்ப்பாங்க. இதுல இருந்து நாம ஒண்ணு வணங்கிறோம், என்ன தெரியுமா? நாமளும் அடுத்தாக்களை வீட்டுக்கு போவோம்ல, என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டுக்கு போனா 2-3 வாட்டி பெல் அடிச்சு பார்க்கணும். ரிப்ளை வரல, காலிங் பெல் தான் வச்சிருக்காங்கல்ல, சலாம் சொன்னா கேட்காதுன்னு வச்சுக்கிறோம். சலாம் சொல்லி பாருங்க, ரிப்ளை வரல, 3 வாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும்னு 3 காலிங் பெல் அடிச்சு பாக்குறீங்க, ரிப்ளை வரலையா திரும்பி வந்துறணும். நம்ம என்ன செய்யறது தெரியுமா? 3 வாட்டி சலாம் சொல்லி பார்ப்பான், ரிப்ளை வரல, சுன்னா முடிஞ்சிருச்சுல, திரும்பி வந்திருக்கணும். அடுத்து என்ன செய்வான்? ஒரு காலிங் பெல்ல ஒரு 20 தடவை அடிச்சு பாக்குறது, கேட்கலையா 2 கதவுல 2 அடி அடிச்சு பாக்குறது. அதுக்கு முடியாட்டி எங்கேயாவது முன்னாடி ஜன்னல் வச்சு கட்டிருக்கானா வீட்டுன்னு பாக்குறது, ஜன்னலை திறந்து உள்ள எட்டி பாக்குறதுக்கு ஆள் உள்ள இருக்கானா இல்லையா. 3 வாட்டி சலாம் சொன்னல, ரிப்ளை கிடைக்கலாட்டி திரும்பி வந்துட வேண்டியதானே. அதுதானே ஒரு மூமினுடைய பண்பு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? மூமினுடைய பண்பை விட்டுவிட்டு அவன் ஜன்னலை எட்டி பாக்குறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒருத்தர் ஊட்டை எட்டி பார்த்தாருங்கிறதுக்கு ஊசியால குத்த வந்தாங்க ரசூலுல்லாஹ். யாராவது ஊட்டை எட்டி பார்த்தான்னு வைங்க, நாம என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கண்ணுக்கெல்லாம் குத்தி போட்டுறாது, போலீஸுக்கு போயிருவான். ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் குத்துவான். உண்மையிலே சட்டம் என்ன? கண்ணுக்கு தான் குத்தணும் அவன். ஏன்? வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பாங்க, அவங்க வெளியில இருக்கிற மாதிரி ஆடையோட தான் உள்ள இருப்பாங்களா? வெளியில வரக்கல எல்லாத்தையும் கரெக்டா மறைச்சிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள தண்ட அண்ணன் தம்பி அம்மா அப்பா இருக்கிறதுனால சாதாரண உடையில கூட இருப்பாங்க. இருக்கிற இடத்துல பார்த்து நீங்க எட்டி பாத்தீங்கன்னா அது சகிச்சுக்குவானா? நம்ம என்ன செய்வாங்க? எது கூடாது மூடி வச்சதை பாக்குறதா நமக்கு ஆசை. மூடி ஏதாவது இருக்கும்டா மூடி வச்சுட்டு இந்த இதை ஒன்னு அடைச்சு போட்டு இந்த பகுதிக்கு நுழையாதீர்கள் டேஞ்சர் அடிச்சு பாருங்க. மனசு என்ன சொல்லும் தெரியுமா? அது என்ன டேஞ்சர், அத கொஞ்சம் பார்த்தா என்ன, அப்படி என்னதான் அதுக்குள்ள இருக்குது மனசுல என்ன என்ன அத டேஞ்சர் அடிச்சிருக்காங்கல்ல. கரண்ட் ஷாக்கு கூட அடிக்கலாம், உள்ள பாம்பு கூட இருக்கலாம். நீ எதுக்கு அதை யோசிக்கிற? டேஞ்சர் அடிச்சா டேஞ்சர் தானே. ஆனா மனசு என்ன சொல்லுவேன்? நல்ல வழியா தான் வருவாங்க, வரக்கல என்ன பாங்கன்னா 4 பேரை பார்த்து எதுக்கு டேஞ்சர் அடிச்சிருக்காங்க, அது தேவையா உனக்கு? டேஞ்சர் அடிச்சிருக்கான்னு விளங்குது இல்ல, அது உனக்கு எதுக்கு? ஒரு முஸ்லீமா இருந்தா தேவைக்கில்லாத காரியத்துல தலை போட மாட்டான்னு அர்த்தம். ஆனா நம்ம பண்பே என்ன? எதையாவது மூடி வச்சிருந்தா அதை பார்க்கிறதுக்கு தான் நமக்கு ஆசை. சிலாக்கள் இது இந்த ஹதீஸ் எத்தனை உதவும் தெரியுமா? போன் பண்றதை பார்த்திருக்கீங்கல்ல, ஒருத்தருக்கு கால் பண்றீங்க, ஒரு 3 வாட்டி ரிங் பண்ணி பார்க்கணும், எடுக்கலையா அத்தோட விட்டுறணும். சிலாக்கள் போன் அடிப்பாங்க பாருங்க, அடிச்சு 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 எவனுக்கு போன் அடிக்கிறான் அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுற வரைக்கும் அடிப்பாங்க. அடிச்சு போட்டு கடைசிக்கு ஒரு 25வது கோல் அவன் எடுப்பான். என்னங்க 25 கோல் அடிச்சீங்க, பின்ன என்ன அடிச்சா நீங்க எடுக்க வேண்டியதானே? என்ன விளங்குன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 3 வாட்டி சலாம் சொல்லி ரிப்ளை விளையாடி திரும்பி போகணும்னு சொன்னாங்க. 3 வாட்டி அடிச்சு பாருங்க, எடுக்கலையா விட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? திரும்ப திரும்ப அவன் 1008 சோழி இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் இதுக்கெல்லாம் தடையாக வந்து நிக்குது. நாம இதெல்லாம் கவனிக்கிறோமா? இதெல்லாம் நாம கவனிக்கிறது இல்ல. ஆனா நாம என்ன நினைப்போம்? அதனை எடுத்து தான் ஆகணும்னு ஒரு எண்ணம், இல்ல நான் வீட்டுக்கு போனா அவர் இருந்துதான் ஆகணும்னு ஒரு எண்ணம். அதே மாதிரி பெண்களும் என்ன, வீட்டுக்கு ஒருத்தர் தேடி வர்றாரு, சரி கணவன் இல்ல, கணவன் இல்லாட்டி என்ன செய்யணும்? வீட்டுல கணவன் இல்லையா, ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உங்க புருஷன் எங்கன்னு கேட்கிறாரு, புருஷன் வீட்டுல இல்லையா, புருஷன் வீட்டுல இருந்து முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்ற வேண்டியதான். ஒருத்தன் வர, அவ எவ்வளவு பெரிய சொந்தக்காரனாலும் என்ன சொல்லணும்? கணவன் வீட்டுல இல்ல, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடனே. ஆனா நம்ம வீட்டு பொண்ணுங்க எப்படி தெரியுமா? வீட்டுக்கு யாராவது வந்த புருஷன் வீட்டுல இல்ல, நான் போயிட்டு வரேன் அவனே போனா கூட, ஏன் போறீங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது தண்ணியாவது குடிக்காம போலாமா? அவன் உன் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கணுமா? போற வழியில டெப்ல குடிச்சிட்டு போறான், இல்லாட்டி ஒரு பெப்சி கோகா குடிச்சிட்டு போறான். அது என்ன வீட்டுக்கு வந்தா தண்ணியாவது குடிச்சு, காபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, பெப்சி குடிக்கிறீங்களா, கோக் குடிக்கிறீங்களா? உனக்கு எதுக்கு அது தேவையாது? நமக்கு வீட்டுக்கு வந்தான நபிகள் நாயகத்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த வார்த்தை என்ன? பெண்கள் வந்து ஆண்களோடு குலைந்து குலைந்து பேசாதீர்கள். அப்படி குலைஞ்சு குலைஞ்சு பேசக்கூடாது, முகத்துல அரைஞ்ச மாதிரி தான் பேசணும் சொல்லிட்டு போவான். வீட்டுக்கு போனா அவன் வீட்டுல இல்ல, அவன் பொஞ்சாதி தான் இருந்தா மூஞ்ச பார்த்தா அப்படி பாக்குற பார்வை எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, இப்படி அவர் பொம்பளை இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுங்கன்னு சொல்லிட்டு போகட்டேன்.
வீட்டுக்கு வரணும் இல்ல, அப்படி வீட்டுக்கு வரான்னு மார்க்கம் சொல்லிச்சா? அவர் இல்ல கிளம்புங்க எடுத்துக்கன்னு சொல்லிச்சா வேண்டியதான். அப்படி அவன் வந்து என்ன கம்ப்ளைன்ட் பண்ணா நமக்கு என்ன? அது ஒண்ணும் இல்ல சொல்லுது. வீட்டுக்கு வர்றானா பெண்களுக்கு நல்லது, ஆண்களுக்கு இல்ல. கொஞ்சம் குழந்தை ஒளிஞ்சு பேசினா அவன் வந்து என்ன கம்ப்ளைன்ட் பண்ணா அவன் நல்லதாகத்தான் பேசுவீர்கள். இதுதான் பெண்களுக்கு நல்லது, ஆண்களுக்கு இல்ல. கொஞ்சம் குழந்தை ஒளிஞ்சு பேசினா பேசுவீர்கள், நல்லதாகத்தான் பேசுவீர்கள். அப்படி பேசும்போது சொல்றாங்க பெண்களுடைய நீங்க வந்து பேசுற நேரத்துல நீங்க ஒரு நல்ல எண்ணம் வச்சு மச்சான் வந்திருக்காங்க, அப்படி பேசும்போது உங்க பெண்களுடைய உள்ளத்துல எதுவும் இருக்காது. சைத்தான் வந்து என்ன செய்வான்? நல்ல எண்ணம் வச்சு மச்சான் வந்திருக்காங்க, எண்ணங்களை போடுவா. பேசுவீங்க, அதனால அவங்க உள்ளத்துல சைத்தான் வந்து என்ன செய்வா? காப்பாத்திக்கிறீங்க, விதமான எண்ணங்களை போடுவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க உங்களை காப்பாத்திக்கிறீங்க, வருபவருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தீர்ப்பு சொல்லி தருகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் வருபவருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தீர்ப்பு சொல்லி தருகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் இதை உபயோக ஆதாரமே கேட்பார்கள். ஆதாரத்தை உபயோக காட்டிய ஒரு வரலாற்றை முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஆதாரத்தை காட்டிய வரலாற்றை ஒரு சந்தர்ப்பத்திலே பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு கேட்ட சந்தர்ப்பத்திலே குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன செய்றான்னு கேட்ட லன் தனாலுல் பிர்ர வசனத்தை இறக்குறான். துன்ஃபிகு மிம்மா தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனம் இறங்கினதோட இந்த வசனம் இறங்கினதோட எப்படி நடந்து கொண்டார்கள்? நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ, நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் தர்மம் செய்யாதவரை, நீங்கள் தர்மம் செய்யாதவரை நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்ன அந்த வசனம் இறங்கினதோட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஓடி வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னிடத்தில் பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை ஸ்பெஷல் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரங்கள்ல தூங்குகிற வெயில் ஓரமா என்ன செய்வாங்கல்ல, என்ன செய்வாங்க? இந்த தோட்டத்துக்குள்ள போய் இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓடையோடு அதெல்லாம் இருப்பாங்க. ஓடையோடு காதுகளெல்லாம் இருப்பாங்க. இருந்து நேரங்கள்ல கொஞ்ச நேரத்தை கழிக்கிற நேரங்கள்ல கொஞ்சம் பைருஹா ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு பைருஹா தோட்டத்தை இந்த வசனம் இறங்கினதோட ஓடி வந்து என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு வசனம் இறங்கியதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வதாக கேள்விப்பட்டேன். என்னுடைய பைரஹா தோட்டத்தை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். பைரஹா தோட்டம் மதீனாவில் அவ்வளவு ஃபேமஸ். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் இருக்கவே இல்லை. அந்த தோட்டத்தை தர்றேன் என்று சொல்லி வந்து நிற்கிறாரு. எத்தனை பேருக்கு மனசு வரும்? இப்படி யாராவது தான் நேசிக்கக்கூடிய தன்னுடைய ஆசை வைக்கக்கூடிய ஒரு பொருளை இப்படி கொடுப்போமா? ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வேணும்னா அந்த எண்ணம் வருமே தவிர எல்லாருக்கும் வருமா? வராது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வசனம் இறங்கினதோட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அல்லாஹ்வின் தூதரே இதை நான் தந்தையாகணும், நீங்க எடுத்தே ஆகணும், இந்த தோட்டம் எனக்கு அவ்வளவு விருப்பம் அப்படின்னு சொல்லி இந்த தோட்டத்தை பற்றி சொல்லுகிறார்கள். சொன்னதோட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார். அதுல ஒரு பாதி இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்படும். பைருஹா தோட்டத்துல ஒரு பாதி எடுத்து நான் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்படும். ஆனால் அந்த தோட்டத்தை செலவு செய்யற அளவுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மனது இருக்கும். அவ்வளவு பெரிய தோட்டமா இருந்தாலே இந்த அளவுக்கு உண்மையிலேயே இந்த மதீனாவாசில் அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, உதவியவர்கள் அர்த்தமே. அன்சாரிண்டா என்ன? உதவி செய்தவர்கள் அர்த்தம். இந்த அன்சாரிகள் செய்யாத உதவியா? ரெண்டு பொண்டாட்டி இருந்தா, ரெண்டு மனைவி இருந்தா, ஒருத்தர் ஹிஜ்ரத் செஞ்சு வருவாரு, இந்த ரெண்டு பேர் எனக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள எடுத்துக்கிறீங்க. ஒருத்தரை தலா கூட்டு என்ன செய்வாங்க? கட்டிக்கிறீங்கன்னு கொடுத்துருவாங்க. யாராவது கட்டின மனைவியை தலா கூட்டு கொடுப்பானா? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக கட்டிய மனைவியை கூட தலா கூட்டு கொடுத்தாங்க. ரெண்டு தோட்டம் இருக்குதா, ஒரு தோட்டத்தை நீங்க வச்சுக்கிறீங்க. ரெண்டு வாகனம் இருக்குதா, ஒரு ஒட்டகத்தை நீங்க வச்சுக்கிறீங்க. இப்படி தர்மம் செய்தவர்களாக்கும் சஹாபாக்கள். அதனாலதான் பைருஹா தோட்டத்தை வந்து கொடுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் மார்க்கத்திற்காக எடுத்துக்கொண்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதனுடைய ஒரு பகுதியை கொடுத்தார்கள் என்று பார்க்க கிடைக்கிறது. அதே போல இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஒரு பித்அத்தை சொல்லுவாங்க. என்ன பித்அத்து? உண்மையிலே அது சுன்னத்து, பித்அத் அல்ல. எதுக்கு கொண்டாந்து வைப்பாங்கன்னு கேட்டா, ரமலானுடைய இரவு தொழுகை இருக்குதுல்ல, இந்த இரவு தொழுகையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி தானே, வருவாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தா பள்ளி உள்ள ஒவ்வொரு கூட்டம் தனித்தனியா நின்று சிலாக்கள் தனியா நின்று கொஞ்சம் பேர் கூட்டமா நின்று ஆளுக்கு ஆளுக்கு ஒரு இமாம வச்சு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இரவு தொழுகை, இந்த தராவி தொழுகிறோம்ல, இந்த தொழுகையை ஆளுக்கு ஆளு நின்று தொழுதுகிட்டு இருக்காங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, இது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜமாத்தா செஞ்சா நல்லமே. என்ன சொல்லுவாங்க? எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜமாத்தா செஞ்சுட்டா நல்லமே. எதுக்கு தனித்தனியா இந்த பள்ளிக்குள்ள இப்ப இரவு தொழுகை நடக்குது, ஈன 5 பேர், ஐன 5 பேர், ஐன 10 பேர், ஈன 20 பேர் தொழுதா சரியா வருமா?
அப்படி இல்லாம எல்லாருமா ஒரு ஜமாத்தா தொழுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தான் கூப்பிடுவாங்க. உபயே, இந்த மக்களுக்கு நீங்க இமாமா நின்று தொழுகை நடத்துங்க. ஏன்னு கேட்டா குர்ஆனில் ரொம்ப பரிச்சயம் உள்ளவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. குர்ஆனோட ரொம்ப நெருக்கம் உள்ளவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன செய்வாரு, இரவு தொழுகை நடத்துவாரு. இந்த நாம தொழுகிற மாதிரி தான் தொழுவார். 23 எல்லாம் தொழ மாட்டாரு, கரெக்டா தான் தொழுவாரு. தொழுதோட என்ன நடக்கும்னு கேட்டா அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு வந்து பாக்குறாங்க, எல்லாருமே கரெக்டா அப்படி சஃப்ல ஒரு ஜமாத்தான் தொழுகிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நிஅமல் பிதஅத்து ஹாதிஹி, இந்த புதிதாக ஏற்படுத்திய முறை வந்து நல்லா இருக்குதே. நிஅமல் பிதஅண்டா பிதஅத்து ரொம்ப சூப்பர்னு மொழியாக்கம் பண்ணுவாங்க. பிதஅத்துனா என்ன சொல்றாரு, புதுசா நாம இந்த கொண்டு வந்தோமே, எல்லாரும் தனித்தனியா தொழுதே ஜமாத்தான் தொழுங்கன்னு கொண்டு வந்தோமே, இது நல்லா இருக்குதே அப்படிம்பாங்க. இதை கொண்டாந்து வச்சு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அப்ப பிதஅத் செய்யலையா அப்படிம்பாங்க. உமர் பிதஅத்தா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்ரெடி இதை தொழுவிச்சு காட்டு போயிட்டாங்க. ஜமாத்தா மக்கள் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுதாங்க. அதைத்தான் ரசூல் தான் என்ன செய்றாங்க, திரும்ப உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, உபய் இப்னு கஅபே நீங்க தொழுகை நடத்துங்கன்னு சொல்லி திரும்ப தொழுகை வச்சாங்க. அதுக்கு என்ன செய்வான், அதுலயும் தொழுகை வச்சது நாம தொழுகிற மாதிரி 11 ரக்காத்து தான். ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 23 ரக்காத்து தொழவில்லையா, உமர் ரலியல்லாஹு பிதஅத்தா உண்டாக்கவில்லையா அப்படிம்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தமும் இல்ல. உமர் ரலியல்லாஹு காலத்துல இமாமத்து செய்கிற பொறுப்பு இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுக்கு தான் வழங்கப்படும். இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான தியாகம் என்னவென்று சொன்னால், அகல் போரிலே இவர் கலந்து கொண்டது. அகல் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம். அகல் யுத்தம் என்றால் முன்னாடி மதீனாவுல யுத்தம் நடக்கும் போது யுத்தத்திற்காக எதிரிப்படை கடுமையாக 10,000த்திற்கு மேற்பட்ட படை வீரர்கள் திரண்டு வந்து விடுகிறார்கள். வந்தா சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட படையை ரெடி பண்ணிக்கிட்டு யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க. யுத்தத்துக்கு ரெடி ஆகும் போது இப்ப என்ன நடக்குது தெரியுமாங்க, இப்ப எதிரிகள் 10,000 பேர் சூழ்ந்துகிட்டு இருக்கிறான், ராணுவம் கம்மியா இருக்குது. இப்ப என்ன செய்யணும், எப்படியாவது அவங்களை கடுமையாக எதிர்கொள்ளணும். அந்த இடத்துக்கு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்க ஊர்கள்ல எல்லாம் யுத்தம் பண்ணும்போது ஒரு ஐடியாவை நாங்க மேற்கொள்வோம். என்ன ஐடியா தெரியுமா, அந்த எதிரிகளுக்கும் எங்களுக்கு முன்னாடி ஒரு அகலியை தோண்டிக் கொள்வோம், ஒரு பெரிய குழியை நாங்க தோண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பெரிய குழிண்டா என்ன அர்த்தம், சும்மா சாதாரணமா இந்த முன்னாடி கான் வெட்டுற மாதிரி வேலை இல்ல, அதுல துள்ளி குதிச்சு வந்துருவானே. குதிரை ஒன்று வேகமாக வந்து அப்படி பாஞ்சா இந்த பக்கத்துக்கு வராம குழிக்குள்ள விழுகிற மாதிரி ஆழத்திலும் அகலத்திலும் மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு குழிய தோண்டினோம்னா இந்த யுத்தத்துல நாம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நல்ல ஐடியாவா இருக்குது, அதையே செய்வோம்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் முடிவு எடுக்கிறாங்க, அதுதான் தலைவர். தலைவர் எப்படி முடிவு எடுக்கிறாரு, உடனே நான் தலைவர் இருக்கும்போது நீ என்ன முடிவு சொல்றது அப்படி கேட்டாரா, அப்படி சொல்ல நல்ல ஒரு ஆலோசனையா இருக்குது. ஆலோசனை எடுத்துக்கொண்டு உடனடியாக எல்லாரும் அகலிய வெட்டுங்க அப்படிங்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அகலி தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள். பொதுவாக நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புராதன சின்னங்களாக இருந்தாலும், புராதன சின்னங்கள் இருக்கும்ல, புராதன சின்னங்கள் எல்லாம் பயத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கும். எல்லா புராதன சின்னமும், இப்ப சீக்கிரிய மலை இருக்குது, புராதன சின்னம் என்று வச்சிருப்பான். ஈஜிப்ட் பிரமிட் இருக்குது, புராதன சின்னம் என்று வச்சிருப்பான். அல்லது தாஜ்மஹால் இருக்குது, புராதன சின்னம் என்று வச்சிருப்பான். நம்ம நாட்டில் நிறைய குளங்கள் இருக்குல்ல, எல்லா குலத்தையும் புராதன சின்னம் தானே வச்சிருக்கிறான். அதாவது அரசர் காலத்துல கட்டப்பட்ட புராதன சின்னங்கள். இந்த எல்லா புராதன சின்னங்களும் பயத்தினால் தான் கட்டப்பட்டிருக்கும். எதுக்கு கட்டியிருப்பாங்க, செய்யலன்னா அரசன் கொண்டு போடுவான். சும்மா விரும்பி போய் நாம இந்த ஒரு குளத்தை தோண்டி வச்சுட்டு போவோம், பிற்காலத்துல வார மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க, நமக்கு பாசத்துல கட்டி வச்சுட்டு போனா நினைக்கிறீங்களா? ஒருத்தனும் பாசத்துல கணம் கட்டல. அரசனுக்கு தேவை என்ன, வரலாற்றில் அவனை பத்தி 4 பேர் பேசணும். எதுக்கு அவ்வளவு பெரிய குளங்கள் எல்லாம் கட்டினா, பராக்கிரம சமுத்திரம் கட்டிட்டு போனானே, எதுக்கு கட்டினா, பிற்காலத்துல புறநார்வல் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா ஆக்கி காய்ச்சி தின்னுட்டு நாம நிம்மதியா இருக்கணும் இருக்கிறதுக்கா? அதுக்கு இல்ல, வரலாற்றுல பராக்கிரம பாகுன்றத இருக்கணும். அவ்வளவு பெரிய கலாவாவிய கட்டிட்டு போனானே, வரலாற்றுல தாத்து சேனன்றத இருக்கணும். இதுக்காகத்தான் செஞ்சுட்டு போனாங்க. காசியப்ப மலையில ஏறி எதுக்கு போய் உட்கார்ந்தா, அதுல உட்கார்ந்து பயத்துல போய் உட்கார்ந்தவன் எதுக்கு அவ்வளவு பெரிய வேலை சிற்ப வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு போனா? சுத்தி வர பெரிய ஒரு அகலிய தோண்டி விட்டு போனானே, எதுக்கு தோண்டி விட்டு போனா? தோண்ட சொல்லி முடி அத்தனை பேரும் அரசனை பாதுகாக்கணும் பாசத்துல தோண்டி இருப்பாங்களா? அதுல தோண்டல, எதுக்கு தோண்டுவாங்க? சொன்னதை செய்யாட்டி கொண்டு போடுவான். அப்படி நிறைய பேரை கொண்டாங்க. அரசனுக்கு பயந்துதான் அத்தனை புராதன சின்னங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கும். ஆனா இஸ்லாமிய வரலாற்றை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு புராதன சின்னமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற ஒரே ஒரு தூய்மையான எண்ணத்தினால் மாத்திரம் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பெரிய அகலிய தோண்டினாங்களே,
தோண்டி முடிய ரசூலுல்லாஹ் வந்து நீங்க பெருசா ஒரு குழிய வெட்டினீங்க, இந்தாங்க உங்களுக்கு 2 ஒட்டகம் கொடுக்க போறாங்களா? இல்ல. யுத்தத்துல அவர் மௌத்தா போனா கூட போயிருவாரு. தோன்றவரு யுத்தத்துல மௌத்தா போனா கூட போயிருவாரு. ஆனாலும் ஏன் தோண்டினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்க்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் அகழி தோண்ட ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் உட்பட எல்லாருமே தோண்டுவாங்க. அந்த அஹ்ஸாப் யுத்தத்துல கடுமையாக போராடிய ஒரு போராட்ட வீரர் தான் இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டதுல ஒரு காயம் கழுத்து நரம்பிலே ஏற்படும். கழுத்துல ஒரு நரம்புல ஒரு காயம் ஏற்பட்டு விடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன மருந்து செய்வாங்க தெரியுமா? அவருக்கு மட்டும் சிறப்பு அனுமதியாக செய்வாங்க. ஒரு அந்த நரம்பை கத்திய சூடாக்கி சூட்ட வச்சு அந்த நரம்பை தணிப்பாங்க, இணைச்சு விடுறதுக்காக செய்வாங்க. பிறகு என்ன செய்யும்? அந்த நரம்புல திரும்ப ஒரு காயம் ஏற்படும். முஸ்லிம்ல பாக்குற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவருக்கு பாஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா உபை இப்னு கஅபின் தபீபன், ஒரு டாக்டரை அனுப்பி, அந்த காலத்துல ஒரு டாக்டர் இருந்திருக்காரு, இந்த காலத்துல இருக்கிற மாதிரி டாக்டரை அனுப்பி வச்சு, இந்த உபை இப்னு கஅபுடைய கழுத்துல இப்படி ஒரு காயம் வந்திருக்குது, அவருக்கு ஒரு மருந்து செய்யுங்க. பிற்காலத்தில் அந்த வலி தாங்க முடியாம அவருக்கு மருத்துவம் செய்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அஹ்ஸாப் யுத்தத்திலே ஒரு முக்கியமான பங்காளியாக மாறி இருந்தார்கள். இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் இன்னும் ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். ஒன்று என்னவென்றால், இவர் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் ஒரு தாபி, அவர் என்ன சொல்லுவார்னா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டு, உபையே, மக்கள் எல்லாம் உலகத்தை தேடுறதுல வந்து தங்களோட கழுத்துக்கள் அப்படி நீட்டிக்கிட்டே போறாங்களே, என்ன சொல்லுவாரு? உலகம் 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 சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு சொல்லுவாரு. உடனே இவங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நௌஃபலே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன விஷயம் தெரியுமா? யூப்ரட்டிஸ் நதியிலே ஒரு தங்க மலை வெளிப்படும். ஈராக்ல இருக்கு யூப்ரட்டிஸ் டைகிரிஸ், அதுல யூப்ரட்டிஸ் நதி இருக்குல்ல, யூப்ரட்டிஸ் நதியிலே ஒரு தங்க மலை வெளிப்படும். அந்த தங்க மலையை நோக்கி மக்கள் எல்லாம் வேகமாக தங்கத்தை அள்ள வேண்டும் என்பதற்காக போய்கொண்டிருப்பார்கள். அந்த தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு ஒரு குரூப் நிப்பாங்களாம். அவங்க என்ன சொல்லுவாங்களா, மக்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, விட்டோம் முழுசா எடுத்துட்டு போயிருவாங்க, அதனால விடக்கூடாதுன்னு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்களாம். தங்க மலையே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டியதானே, விடாம என்ன செய்வாங்க கேட்டா, அப்படி கட்டி பிடித்துக் கொண்டு அதை விடாம தங்க மலைக்கு பாதுகாப்பாக நிற்பார்கள். ஆனா தங்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு சண்டை போடுவார்கள். சண்டை போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? 100 பேர் போனால் 99 பேர் கொல்லப்படுவார்கள், ஒருத்தன் மட்டும்தான் மீயுவான். அந்த அளவுக்கு மக்கள் அந்த தங்கத்துக்காக சண்டை போடுவார்கள், மற்ற மக்கள் அத்தனை பேரும் அழிந்து மடிவார்கள் என்ற தகவலை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். என்ன விளங்கு தெரியுமா? யூப்ரட்டிஸ் நதியில தங்க மலை, உலகத்துக்காக மனிதன் தன் சொத்தை அதிகப்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக உசிர விட்டா கூட பரவாயில்லைன்னு சொல்லி அந்த தங்கத்தை அள்ளுவதற்காக பயணிப்பான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஈராக் யுத்தம் எல்லாம் நடக்குதுல்ல, ஈராக் யுத்தம் எல்லாம் நடந்ததுக்கான காரணமே இதுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதியிலே தங்கம் வெளிப்படும், தங்கம் தான் வெளிப்படும், பெட்ரோல் வெளிப்படும் சொல்லல. என்ன விளக்கம் சொல்லுவாங்க? பெட்ரோலுக்கான யுத்தம் நடக்குது இல்ல, பெட்ரோல் வார் நடக்குது, பெட்ரோல் வார இந்த ஹதீஸோட சம்பந்தப்படுத்துவாங்க. தனியாக தங்கத்துக்கென்றே ஒரு யுத்தம் நடக்கும். உண்மையிலே ஈராக் யுத்தம் தங்கத்திற்காகத்தான் நடந்தது என்று இருந்தால் இன்னைக்கு பெட்ரோல் விலை கூடி இருக்கப்படாது, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கணும், தங்கத்திர விலையும் தாராளமாக குறைஞ்சிருக்கணும். தங்கத்திர விலை எப்போ குறைஞ்சிச்சு? போன மாசம் தான் குறைஞ்சிச்சு. சரியா? திரும்ப என்ன செய்யும்? உலக சந்தையில சைனாக்காரன் கொஞ்சம் தங்கத்தை உள்ள விட்டுருக்கான், திருப்பி அதை எடுத்துக்கிட்டான்னா திரும்ப தங்கத்திர விலை அதிகரிக்க போகுது. அவ்வளவுதான் தவிர தங்கத்திர விலை 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்து நின்று இப்படி ஒரு மழை வெளிப்பட்டு இருந்தா, வெளிப்பட்டு இன்னும் வெளிப்படலை. இது ஒரு முன்னறிவித்தல். இந்த முன்னறிவித்தலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இந்த சந்தர்ப்பத்திலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். இறுதியாக இவருடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்றால், இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போதே ஒருவன் தன்னை நபி என்று வாதிட்டான். இப்னு ஸையாத் என்று சொல்லக்கூடியவன் தன்னை நபி என்று சொல்லி வாதாட்டம் புரிந்தான். எப்படி வாதிடுவான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது இந்த இப்னு ஸையாத் என்று சொல்லக்கூடிய இளைஞன், அவன் ஒரு பொடியன் இளைஞன், என்ன செய்யறான்னு கேட்டா, சின்ன பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கிறான். விளையாடிக்கிட்டு இருக்கல ரசூலுல்லாஹ் போய் அவன் அந்த பக்கம் திரும்பி விளையாடினான். பின்னாடி ரசூலுல்லாஹ் போய் முதுகுல ஒரு அடி போடுற வரைக்கும் அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் பின்னாடி போய் என்ன செஞ்சாங்க? முதுகுல ஒரு அடியை போட்டு, ஏய் இந்த பக்கம் திரும்பா அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்ததோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
நீ நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று சொல்லி என்னை ஒப்புக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் என்ன செய்றான் தெரியுமா? திருப்பி நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு நீங்க என்ன ஒத்துக்கொள்றீங்களான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு என்ன ஒத்துக்கொள்றியான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நீங்க என்ன ஒத்துக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நீ அல்லாஹ்வுடைய தூதர்னா நான் இப்ப மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிருக்கிறேன், அதை சொல்லு பாப்போம். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வழி. மனசுக்கு நினைச்சது யார் சொல்லலே? அவரா சொல்லல, அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பா அப்பான்னு சொல்ல முடியும். அதுக்கு கேட்கிறாங்க, நான் மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிருக்கிறேன் சொல்லு பாப்போம். இந்த மந்திரவாதி, பேய் விரட்டுறவன், பொய் சொல்றவன் எல்லாருக்கும் இதுதான் அளவுகோல். என்ன கேட்கணும்? மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவன் தான் கேட்பான், நாம தான் கேட்கணும் சட்டப்படி. ஆனா ஏமாத்துறவங்க பூரா அவன் தான் நம்மகிட்ட கேட்பான். மந்திரவாதிட்ட போயிருக்கீங்களா, சூனியம் வச்சிருக்கேன்னு ஏமாத்துவாங்களே, அவங்கள்ட்ட போய் பாருங்க. உடனே என்ன சொல்லுவான்? நீங்க மனசுக்குள்ள 2 பூவை நினைங்கம்மா, ஒரு பூ இல்ல 2 பூ, 2 பூவை நினைங்கம்மா. நீங்க உடனே நினைச்சு வச்சிருப்பிய. எவராவது நினைக்கும் போது என்ன பூவை நினைப்பிய? ஒன்னோ ரோஜா பூ இல்லாட்டி மல்லிகைப்பூ. எவனாவது தென்னம்பூவை நினைப்பீங்களா? இல்லதானே? இந்த 2 தான் ஏதோ ஃபேமஸ் தான் நினைப்போம். உடனே நீங்க நினைச்சது ரோஜா பூ தானே அப்படிமா மேக்சிமம் சரியாயிரும். இல்லன்னா அப்ப மல்லிகைப்பூவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிமா. இந்த 2ல ஒன்னதான் வளமேல நினைப்பீங்கிறதுனால சொல்லி முடிய அப்படியே கரெக்டா சொல்லிட்டானே நினைச்ச பூவை அப்படின்னுவான். 2 பழத்தை நினைங்கம்மா. நீங்க நினைப்பீங்க ஒன்னும் ஆப்பிள் இல்லாட்டி ஆரஞ்சு இல்லாட்டி வாழைப்பழம். இந்த 2-3 சுத்தம். யாராவது ஒரு பழத்தை நினைங்க துரியங்காவை நினைப்பீங்களா? இல்லதானே? உடனே என்ன செய்வான்? நீங்க நினைச்சது இதுதானே அப்படிமா. ஆமா, மனசுக்கு இருக்கிறதெல்லாம் சொல்றாரு, இவர் மந்திரவாதியா தான் இருப்பாருன்றவாங்க. இது அவன் கேட்கிற கேள்வி, நாம அவன்கிட்ட கேட்கிற கேள்வி. நீ மந்திரவாதின்னா இதை சொல்லுவா அப்படி கேட்கணும். ரசூலுல்லாஹ் போய் இப்படி செய்யாத கேட்கிறாங்க, நீ அல்லாஹ்வுடைய தூதர்னா நான் மனசுக்குள்ள நினைச்சு சொல்லுவா அப்பன்னு. அவன் என்ன செய்வான்? துக் துக் துக்மா துகான், சூரா துகான பத்தி தான் அவன் சொல்ல வர்றான். ரசூலுல்லாஹ் சூரா துகான தான் நினைக்கிறாங்க. சூரா துகான் என்று சொல்லி குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு, அதான் ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அவன் துக் துக் என்று சொல்லுவானே தவிர அதுக்கு மேல அவனுக்கு சொல்ல வராது. அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனை வழிகெடுக்கிறதுக்காக அப்படி சில அவனுக்குரிய ஒரு சில இதுகளை கொடுத்திருந்தான், ஹிக்மத்துகளை. துக் துக்மானே தவிர அதுக்கு மேல வர. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கள்ளப்பையில ஓடி போயிருவாங்க. என்ன சொல்லுவாங்க? துக் து, உனக்கு அவ்வளவுதான்டா வரும், அதுக்கு மேல வராது, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. அப்பவும் போக மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா? ஊருக்குள்ள இவ்வளவுக்கும் முஸ்லிம், இவ்வளவுக்கும் முஸ்லிம் தானே சொல்லிக்கிடுவான். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மக்காவுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இவன் கூட எதுக்கு போறான்? ஹஜ் செய்யறதுக்காக போறான். போக்குல கேட்கிறான், அபூ சயீதுல் குத்ரியே, நீங்க ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறவர் தானே, என்ன பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? நான் தஜ்ஜால்னு பேசிக்கிறாங்க அப்படிமா. சொன்னதோட அப்படியா என்று சொல்லிட்டு அப்ப இவன் திருப்பி கேட்கிறான், உங்களுக்கு தெரியாதா தஜ்ஜால் மதீனாவுக்குள்ள வரமாட்டான்னு ஹதீஸ் இருக்குது இல்ல? என்ன சொல்லு? ரசூலுல்லாஹ் உஸ்ரோட இருக்கைகள் நடக்குது, தஜ்ஜால் மதீனாவுக்குள்ள வரமாட்டான்னு இருக்குது இல்ல அப்படின்றதோட, ஆமா தஜ்ஜால் மதீனாவுக்குள்ள வரமாட்டான். அப்ப நான் எப்படி மதீனாவுல பிறந்தேன்? தஜ்ஜால் இல்லங்கிறதுக்கு அவன் சொல்ல வர்றான் வாதம். நான் தஜ்ஜால் இல்ல அப்படிங்கிறான். இவரும் என்ன செய்யறாரு? அப்படியா சரின்னுக்கிறாங்க. திருப்பி என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? எங்க போறிய? ஹஜ்ஜுக்கு இல்லாட்டி உம்ராக்கு, 2ல 1. நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்றதோட தஜ்ஜால் மக்காவுக்குள்ள வரையலா தெரியுமா? இப்ப நான் மக்காவுக்குள்ள வந்துட்டேன் தெரியுமா? என்ன சொல்லி காட்டுறான்? நான் தஜ்ஜால் இல்லங்கிறதுக்கு சொல்றான். இன்னொன்னு, தஜ்ஜாலுக்கு புள்ள இல்ல தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தஜ்ஜாலுக்கு புள்ள இல்லன்னு. ஆனா எனக்கு புள்ள, நான் புள்ள நிறைய பெத்து போட்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு உண்மையிலே கொஞ்சம் மனசுக்குள்ள பாசமும் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே இவன் தஜ்ஜாலா இல்ல, ஆனா ஊருக்கெல்லாம் தஜ்ஜாலுங்கறாங்களே அப்படின்றதோட என்ன செஞ்சான் தெரியுமா திருப்பி? ஆனா தஜ்ஜால் எங்க இருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்டா. சொன்னதோட சொன்னா, நாசமா போடா மூதேவி நீ அப்படின்ட்டார் அபூ சயீதுல் குத்ரி. நல்லவன் நினைச்சாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இப்னு செய்யாத வாழ்க்கையில 2 தரம் பார்த்திருக்காங்களாம். ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரோட்ல வச்சு சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கறாங்க, உன்னை தஜ்ஜால்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே அவன் என்ன செய்யறான்? இல்ல நான் தஜ்ஜால் எல்லாம் இல்ல, நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிக்கிறியாம் இல்ல அப்படின்றதோட, இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லலையே அப்படிங்கிறான். சொல்றேன்பா சொல்லலேன்பா மாத்தி மாத்தி சொல்லிக்கிறான். சொன்னதோட என்ன கேட்கறாங்கன்னா, அவன் கண்ணுல வலது கண்ணா இடது கண்ணான்னு தெரியல, கண்ணு கொஞ்சம் அடிபட்டு வீங்கி இருக்கும், எவனோ தான் அடிச்சிருப்பான் போல இருக்கு, வீங்கி இருக்கும். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, இது எதுக்கு விளங்கணும் தெரியுமா? சஹாபாக்களை பொறுத்த வரையில வாதம் வைக்கல, யாரோட பேசுறோம்? நபித்தோழர்களோட பேசுறோம், யோசிச்சு பேச வேணாமா? என்ன செய்வான் இவர் கேட்கிறாரு, உங்க கண்ணுல இப்படி செய்யாத, கண்ணுல ஏன் கண்ணு வீங்கி இருக்குது அப்படின்றதுக்கு, அது எனக்கு தெரியாது அப்படின்னா, கண்ணு வீங்கி இருக்குது அவனுக்கு. இப்ப ஏன் கண்ணு வீங்கி இருந்தா எனக்கு தெரியணுமா இல்ல ஏன் வீங்கி இருக்குன்னு?
பூச்சி படிச்சா ஏதாவது அடிச்சாங்களா தெரியணுமா இல்லையா? அவன் கண்ணு வீங்கிருக்கு எனக்கு தெரியாது அப்படிமா. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேக்குறாங்க, கண்ணு உன்னோட தலையில தானே இருக்குது அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்? ஓண்ட தலையில தானே உன்னோட கண்ணு இருக்குது, வேற வேண்டிய நிலையில இல்லையே, அப்ப ஏன்டா உனக்கு தெரியலங்கிற அப்படின்னு சொன்னதோட அவர் கையில ஒரு கம்பு வேற வச்சுக்கிறாரு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவன் கத்த ஆரம்பிச்சு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கழுதை போன்று கத்த ஆரம்பித்து விட்டான். ஊர்ல உள்ள அத்தனை பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்னு உமர் ஏதோ கையில வச்சிருந்த பெரும்பால் அடிச்சுட்டாரோன்னு நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கழுதை மாதிரி கத்துவான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்வான் தெரியுமா? சஹாபாக்களுக்கு முன்னாடி, ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருகிறது, சஹாபாக்களுக்கு முன்னாடி அவன்